ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து இந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். பட் இதில் நிறைய புழுக்கள் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டால் நீங்கள் அப்படியே எப்போயுமே ஸ்டோர் பண்ணாதீங்க. காலிஃப்ளவர் மட்டும் நீங்கள் வந்து இதை மாதிரி க்ளீன் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க புழுக்கள் வந்து மற்ற காய்கறிகளில் போகிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. அதே போல் வந்து இதை வைக்கும்போது கூட இதை தனியாக கவர் பண்ணி இல்லை தனியாக ஒரு பாக்ஸ் பண்ணி நீங்கள் வைங்க. மேபி நம்ம க்ளீன் பண்ணப்போ கூட வந்து 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை தனியாக கீப் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வைக்கிறாங்க. ஆக்சுவலி சுடுதண்ணியில் ஊற வச்சா இதில் இருக்க புழுக்கள் வந்து இறந்து இதிலே வந்து உங்களுக்கு வந்து திரும்ப அதுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து வெளியில் வராது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல டிப் என்ன அப்படின்னா, இதை போல் தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு உங்களை இதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கல்லுப்பை நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து போட்டுட்டு இதை கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 hour இல்லை மினிமம் வந்து ஒரு 15 minutes to ஒரு 1/2 hour அது நீங்கள் வந்து இதை வந்து ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டரில் வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைங்க. ஸோ அப்போ தான் வந்து இதில் இருக்க கிருமிகள், இதில் இருக்க புழுக்கள் வந்து வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம இதில் உப்பு போடும்போது உப்பு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இதில் புழு இருந்தது அப்படின்னா தனியாக வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து 1 or 2 times நீங்கள் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் இருந்த புழுக்கள் வந்து அழிஞ்சிரும். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.